இணைப்பில் இருக்கின்ற இந்த குடும்ப அனைவருக்கும் இந்த அன்பின் வணக்கத்தை குறிப்பிடுகிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த பாவியாக நியமித்து மையப்படுத்தும் இரட்சகர் இயேசு நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன். ஜெபங்கள் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். 19ஆம் நூற்றாண்டுல ஸ்காண்டினேவியாங்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அந்த நாட்டு ராஜா திடீர்னு ஆலயத்துக்குள்ள வர்றதா செய்தி வந்துச்சு. ராஜா ஆலயத்துல நுழையிறாங்கிற அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல அந்த போதவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. திக்குன்னு இருந்துச்சு. என்னன்னா, ஐயோ ராஜா வராரு ஆலயத்துக்குள்ளன்னு சொல்லி அந்த போதகர் ஏற்கனவே தயார் பண்ணியிருந்த அந்த பிரசங்கத்தை மாத்திட்டு வேற ஒரு பிரசங்கம் வேகமா ஆயத்தம் பண்ணாரு. ராஜா உள்ள ஆலயத்துல வந்து அமர்ந்தாரு. இந்த போதகர் ராஜாவுடைய ஆளுமையை பற்றியும் அவர் செய்கின்ற செயல்களை பற்றியும் அப்படியே போதரை பற்றி ரொம்ப இதமான வார்த்தைகளை, நயமான வார்த்தைகளை அப்படி தேடி தேடி லாபமா பிரசங்கம் பண்ணாரு. இவருக்கே போதகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ராஜா பத்தி ரொம்ப நல்ல குளிர்ச்சியான வார்த்தைகளை சொல்லிட்டோம், ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆலய ஆராதனை முடிஞ்சு இந்த போதர் நினைச்சாரு ராஜன் பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி. ஆனா ராஜா ஒன்றும் சொல்லலை. மக்கள்லாம் கலைந்து போன பிறகு தனியா பாராட்டுவார்னு நினைச்சாரு. ஆனா அப்பவும் ராஜா ஒன்றும் சொல்லலை. ராஜா போயிட்டாரு. மறுநாள் ராஜாட்ட இருந்து ஒரு பெட்டி வந்துச்சு. அப்போ நினைச்சாரு ராஜா எனக்கு பரிசு கொடுத்துருக்காரு, நேற்று நான் நல்லா ராஜா பத்தி பேசணும்ல ஒரு பரிசு வந்திருக்குன்னு நினைச்சாரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ சிலுவை இருந்துச்சு. நினைச்சாரு சிலுவைக்கு என்ன நம்ம ஆலயத்துல பஞ்சமா, இவருக்கு சிலுவையை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை எடுத்த போது சிலுவை கீழாக ஒரு உரை இருந்தது. இந்த உரைக்குள்ள எனக்கு பரிசு கொடுத்துருப்பாரு, பணம் வச்சிருப்பாரு நினைச்சு அந்த உரையை கிழித்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு கடிதம் இருந்துச்சு. அந்த கடிதத்துல என்ன எழுதிருந்துச்சுன்னா, இந்த சிலுவையை ஆலயத்துல மேற்கு மதிலில் மாட்டி வைக்கும். அதாவது அந்த காலத்து ஆலயங்கள் கிழக்கு நோக்கி இருக்க மாதிரி தான் அமைந்திருக்கும். அப்போ மக்கள் கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருப்பாங்க. பிரசங்கம் பண்றவரு நின்று பிரசங்கம் பண்ணும்போது மேற்கு பகுதியை பார்த்தாருன்னா நின்று பிரசங்கம் பண்ண முடியும். அப்போ அதுல இந்த கடிதம், இந்த சிலுவை எதற்கு அனுப்பியிருக்கேன்னா, இந்த சிலுவையை ஆலயத்தின் மேற்கு மதிலில் மாட்டி வைங்க. ஏன்னா பிரசங்கம் பண்றவருடைய பார்வை இந்த சிலுவை மேல இருக்கணும். அவரு யாரை பத்தி பேசணும்னா பரலோக ராஜா பத்தி பேசணுங்கிறது அவருடைய நினைவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா எழுதியிருந்தாரு. போதற்கு வெக்கமா போச்சு. சரிதான், எனக்கு நல்ல பாடம் தான் இது. நேற்று தான் தேவனை மையப்படுத்தாமல் இந்த ராஜா பத்தி உயர்த்தி கூறினதுக்காக ராஜா எனக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்காருன்னு சொல்லி இந்த போதர் நினைத்தாரு. இது மாதிரி இல்லாமல் விக்டோரியா மகாராணியார் காலத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, விக்டோரியா மகாராணி ஒரு நாள் ஆலயத்துல போயிருந்தாங்க. அந்த ஆலயத்துல போதகர் தேவனுடைய வருகை பத்தி பேசிட்டு இருந்தார், ஏசப்பா வருகை பற்றி. அந்த பேச்சு முடிச்ச பிறகு எல்லாருமே போயிட்டாங்க. ராணி மட்டும் உட்கார்ந்து இருந்தாங்க. போதர் கேட்டாரு, ராணிமா நீங்க புறப்படலையா, உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு சொன்ன அந்த விக்டோரியா மகாராணி போதரை பார்த்து கேட்டாங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை தானே, ஏசாமி என் காலத்தே வந்துருவார்ல அப்படின்னு கேட்ட உடனே போதருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படி விழிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அந்த ராணி சொன்னாங்க, வரணும், ஏசாமி என் காலத்திலே அவர் வரணும். அப்படி வருகின்ற வழியில நான் என்னுடைய கிரீடத்தை எடுத்து அவருடைய காலில் வைத்து நான் அவரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொன்னாங்க. அநேக சமயங்கள்ல அநேக அரசர்களும் அரசிகளும் விதமாக தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக, தேவனை தங்களுடைய பரலோக ராஜாவை தங்களுடைய ஆண்டவராக, தெய்வமாக, தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு சேவை செய்த மக்களாக இருந்திருக்க நம்ம பார்க்க முடியும். ஆனா அநேக சமயங்கள்ல சாதாரண மனிதர்கள் அப்படி நினைக்காம வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. இங்கே உசியா ராஜாவை பற்றியும் ஏசாயை பற்றி நாம் பார்க்கிறோம். என்னன்னா, இந்த உசியா ராஜாவுடைய சித்தப்பா மகன் தான் ஏசாயான்னு சொல்லி யூத பாரம்பரியம் சொல்லுது. அப்போ ஆனால் அவருக்கு சின்ன வயசா இருந்திருக்கணும். ஒரு கொஞ்சம் சிறுவராக அல்லது ஒரு இளம் வயது வாலிபராக இருந்திருக்கணும். ஏன்னா இவருடைய காலம் எசேக்கியா ராஜா தாண்டி மனாசே வரைக்கும் போகுது. எசேக்கியா ராஜா கல்யாணம் பண்ணது இவருடைய மகள் எப்சிபான்னு சொல்லப்படுது. மனாசே இவருடைய வாளால் அறுத்து கொண்டான்னு சொல்லப்படுது. மனாசேக்கு ஒரு தாத்தா. ஆக இவருக்கு வயசு அப்புறமா சின்ன வயசா இருந்திருக்கணும். இப்போ ஒரு காரியம் இவருக்கு என்னன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்தாரு. மரணம் அடைந்த செய்தி இவருக்கு அதிர்ச்சியா இருக்குது. அப்போ நம்ம உசியா ராஜா பத்தி சில காரியம் நமக்கு இவருக்கு அத்தனை வேதனை வர்றதுக்கு காரணம் என்னும்போது உசியா ராஜா பத்தி நாம் சில காரியங்களை தெரிந்து கொண்டா நல்லா இருக்கும். வேதம் சொல்லுது, உசியா பத்தி சொல்லும்போது, உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தேவனை தேடிய நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த 16 வயசுல ராஜாவான அந்த உசியா 52 வருஷம் எருசலேமில் அரசாள்றாரு. தேவனை தேடிய நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது மேலான காரியம் தான்.
அநேக சமயங்களில் நாம் செய்கிற செயல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த எல்லாவற்றிலும் நாம் தேவனை தேடின்ற வழியிலே தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்கள் அவன் தேவனை தேடிய நாட்களில் வேணும் சொல்லுது, அவன் புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி காத்தின் அலங்காரத்தையும் யப்னையின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் அந்த பெலிஸ்தன் தேசத்தில் உள்ள அந்த அலங்கத்தை அந்த கோட்டை மேலெல்லாம் இடித்து போட்டான் அப்படின்னு சொல்லுது. பெலிஸ்த தேசம் சொல்லும் பொழுது அது அநேக குட்டி குட்டி அந்த நகரங்கள் எல்லாமே ஒவ்வொரு குட்டி குட்டி நாடுகளாக அங்கே செயல்பட்டு அங்கே விளங்குச்சு. ஆக அது அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜா நினைச்சிட்டாருன்னா தேவனை சார்ந்திருந்த போது அவன் பெலிஸ்தரையும் கூர்பாகாலில் குடியிருக்கிற அரேபியரையும் மிகுநீரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்று அவன் காரிலே வாய்க்க செய்தான்னு சொல்லி 2 நாளாகமம் 26:7 பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். காணிக்கைன்னா அந்த தெரிய செலுத்துறது இல்லையா, கப்பம் செலுத்துறது, அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செஞ்சாங்க. அதுவும் இல்லாமல் இந்த உசியா ராஜாவுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை வரைக்கும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான்னு சொல்லி 2 பார்க்கிறோம். தேவனை அவன் சார்ந்திருந்த நாட்கள்ல தேவனை அவன் நம்பி செயல்பட்ட போது அவனுடைய கீர்த்தி மேலும் மேலும் பெருகிட்டே போச்சு. இவன் நல்ல ஆயத்தங்கள்லாம் செய்தான், யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் எல்லாம் முறைப்படி நல்லாவே செய்தான். தேவன் அவனோட துணை இருந்தாலும் எல்லாம் வாய்க்க பண்ணாது. வேதத்துல பார்க்கிறோம், நீதிமொழி 23:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு பார்க்குறோம் இல்லையா. நாம் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் சிறப்பாக செய்யணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக தேவன் அதை ஆசிரியத்தால் தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்க்க முடியுது. இன்னும் அவன் யுத்தத்தில் மட்டும் இல்லாமல் விவசாய காரியங்கள்ல அவன் அநேக காரியங்களை செய்தான். என்னன்னா அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. மலைகளிலேயும் வயல்வெளியிலையும் அவனுக்கு பயிர்கொடிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திராட்சை தோட்டங்களும் அவனுக்கு உண்டாயிருந்தேன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் அவன் தேவையான தண்ணீர் பாய்ப்பதற்காக அவனுக்கு வண்ணாந்தத்தில் கோபுரங்கள் கட்டினா அநேக துறவுகளை விட்டினான்னு சொல்லுது. இவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசிரியத்தாரு. இப்போ ராஜா சண்டைக்கு போய் யுத்தம் பண்ணி வெறுமனே நாட்டை மட்டும் பிடிச்ச பிரயோஜனம் இல்லைல்ல, உணவுக்கும் வழி வேணும் இல்லையா. அப்போ அந்த விவசாய காரியங்களில் அவன் ரொம்ப சிறப்பாக செய்யிருக்கான். இப்படி மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே போன இந்த ராஜாவுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கணும், ரொம்ப மகத்துவமாக இருந்திருக்கணும் இல்லையா. ஆனால் அந்த வளர்ச்சியின் விளைவு மோசமானதாக இருந்துச்சு. பாவம் எத்தகைய மோசமான தன்மை உள்ளதுங்கிறத இந்த ராஜாவுடைய விஷயத்துல நம்ம பார்க்குறோம். வளர்ச்சியின் மேல வளர்ச்சி அடைந்து விருத்தெடுத்து கொண்டே போன இந்த ராஜா அவன் செயல்பட்ட விதம் அப்புறம் மோசமாயிடுச்சு. வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார், எதிரிகளை வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரிய விதமா, எதிர்பாராத விதமா, எண்ணி பார்க்க முடியாதமா அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்றுன்னு பார்க்குறோம். இந்த மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங்ல புத்தகத்துல 212 பக்கத்துல ஒரு வாசகம் அப்படி வருது. என்னன்னா, ஒரு காலி கோப்பை, ஒரு ஒண்ணுமே இல்லாத கோப்பைன்னு வச்சாங்களேன், அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு குவளை, அந்த ஒரு கோப்பையை நம்ம கையில எட்டு போறது ரொம்ப எளிதான காரியம். ஆனா அதுல விளிம்பு வரைக்கும் தண்ணீரோ இல்லை ஒரு திராட்சரசமோ இல்லை வேற ஏதோ ஒரு பானமோ வச்சாங்களேன், விளிம்பு வரைக்கும் இருக்கும்போது நம்ம அதை கையாளுறது ரொம்ப கவனமா அதை கையாண்டாதான் ஒன்றும் சிந்தாம பார்க்க முடியும். வாழ்க்கையில அநேக சமயங்களில் துன்பமும் துயரமும் மக்களை வாட்டுகின்ற வேளையில அவங்க என்ன செய்யலாம், துக்கமும் துயரமும் வந்தாலும் கூட ஒரு ஆண்டரை பார்த்து விழுந்து ஆண்டவரேன்னு கதறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா வாழ்க்கையில செழுமை, நல்ல வளர்ச்சி, நல்ல ஆசிரியர்கள் வருகின்ற வேளையில தேவனை விட்டு போவதற்கான சூழ்நிலை வருது. இதை சோதம் மக்கள் வாழ்க்கையில பார்க்குறோம். ஆகார திரட்சி எல்லாம் இருந்த சமயத்துல அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் நம்ம வேதத்தில் ஒரு பக்தன் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு தத்திரம் வேண்டாம், ஏன்னா தத்திரப்படுறதுனால நான் திருடி இப்படி நாமத்தை நான் அவமானப்படுத்தக்கூடாது, அது போல அதிகமாக செல்வம் இருந்தாலும் நான் அதனால கொழுத்து போய் தேவனை மறந்து போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுற ஒரு காட்சியை பார்க்குறோம். இங்கேயே தேவன் இந்த உசியா ராஜாவை ஆசிரியத்திருந்தார். ஆனால் அந்த உசியா ராஜா பலம் கொண்ட போது அவன் மோசமான காரியம் செஞ்சான்னு பார்க்குறோம். இன்னும் தேவன் வேதம் பார்க்குறோம், ஏசாயா 2 நாளாகவும் 26:16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தூபம் காட்டுறதுக்காக ஆலயத்திற்கு பிரவேசம் பார்க்கலாம். தேவன் அவனுக்கு சொல்லாத ஒரு வேலையை அந்த ராஜா செய்யறத பார்க்கலாம். தேவன் அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கல. ஆலயத்துல தூபம் காட்டுறது ஆசாரியோட வேலை. ஆனா அந்த அரசன் நினைச்சாரானா ஆலயத்துல தூபம் காட்டுறதுக்காக உள்ளே பிரவேசித்தான்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஆசிரியர்கள் அவன் தடுக்கிறாங்க, ராஜா இது உமக்கு அடுத்த வேலை இல்லை, நீ செய்யக்கூடாதுன்னு தடுத்த போது அவன் செய்யல, அதை கேட்காம அவன் என்ன செய்யறான்னா துணிகரமா அந்த காரியம் செய்யணும். அனைத்து சமயங்களில் தேவன் நமக்கு அநேக ஆசிரியர்களை அவர் தருகின்ற வேலையில அது தேவன் நமக்கு போடுற ஒரு பிச்சைன்னு நினைச்சு நம்மை தாழ்த்தி நாம் தேவனை அர்ப்பணிக்க வேண்டும் ஒழிய
நம்ம அப்படி இல்லாம அதை மேலானதா கொண்டு நம்ம ருசியா மாதிரி திமிரம் பண்ணா அது பிரச்சனையா போயிடும். ஆக இந்த திமிரோடு இந்த ராஜா ஆலயத்துக்குள்ள தூபங்கட்ட பிரவேசித்த பொழுது ஆசாரியர்கள் தடுத்து கேட்காம அவன் செயல்பட்ட போது அவனுடைய நெற்றியில உடனே குஷ்டகம் தோண்டுச்சுன்னு பாக்குறோம். அவனும் உணர்ந்தான். குஷ்டகம் வந்துச்சு தெரிய போது ராஜாவும் உடனே வெளியே செல்வதற்கு அவன் ஆயத்தம் பண்ணான்னு பாக்குறோம். ஆக கர்த்தர் தன்னை அடித்ததுனால அவனும் வெளியே போக துணிந்தான், வெளியே போக அவசரப்பட்டான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அடுத்து இந்த ராஜாக்கு அடுத்தாக அவனுடைய மகன் யோதாம், ஆமா யோதாம் அவனுடைய பிரதிநிதியாக ஆட்சி தான் பார்க்கிறோம். ஆக ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு எதிராக அல்லது தேவனுக்கு மேலாக நம்ம உயர்த்தாம தேவனுக்கு நம்மை தாழ்த்தி அவரை சார்ந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். அந்த ராஜா தன் நிலையை உணர்ந்துட்டான். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையை உணராத மக்களும் இருக்கிறாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு கதை, அந்த காட்டுல ஒரு சிங்கம் ஒரு நாள் கர்ஜித்துட்டே போச்சான். யார் இந்த காட்டுக்கு ராஜா, யார் ராஜா, யார் ராஜா, காட்டுக்கு ராஜான்னு கத்திட்டே போகும்போது கர்ஜிட்டே போகும்போது வழியில ஒரு புலி வந்துச்சு. உடனே அந்த புலியை பார்த்து சிங்கம் கேட்டோடனே புலி ரொம்ப பணிவா சொல்லிச்சு, ராஜா இதுல என்ன சந்தேகம், நீங்க தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கர்வம். சரி போ, நல்லது, நீ நகரு அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் கர்ஜி இதே மாதிரி கர்ஜிக்கிட்டே போச்சு. அப்போ ஒரு வழியில கரடி வந்துச்சு. இப்போ கரடிட்ட சிங்கம் கடிச்சு, யார் இந்த காட்டுக்கு ராஜா, யார் இந்த காட்டுக்கு ராஜான்னு. உடனே கரடி சொல்லிச்சு, ராஜா இதுல என்ன சந்தேகம், நீங்க தான் காட்டுக்கு ராஜா, நீங்க தான் ராஜான்னு. உடனே கரடி சொல்லிச்சு, சரி சரி நல்லது போ அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. இப்போ வழியில அங்க ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்து பக்கத்துல ஒரு யானை இருந்துச்சு. யானை நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ராஜா இந்த சிங்கம் கத்திட்டே போய் யானைகிட்டே போய் இப்படி சொன்ன உடனே சிங்கம் அந்த அங்கன்னு யானையை பார்த்து கர்ச்சித்த போது யானை அப்படியே சிங்கத்து பக்கத்துல வந்துச்சு. வந்து தன்னுடைய காலால சிங்கத்தோட காலை மிதிச்சிச்சு. சிங்கத்துக்கு பயங்கர வலி. அதோட அந்த யானை நினைச்சுன்னா அது சிங்கத்தை தன்னுடைய துதிக்கையால பிடிச்சு சுழட்டி தண்ணியில அந்த குளத்துல 2 இடம் முக்கி எடுத்து தூக்கி எரிஞ்சிச்சு. ஒரு மரத்துல போய் சிங்கம் அடிபட்டு விழுந்துச்சு. அப்போ ஊர்ல தோணலாம், சரி இப்பமாவது இந்த சிங்கம் உணர்ந்திருக்கோன்னு. ஆனா சிங்கம் கேட்டுச்சான், உனக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னா பதில் தெரியலன்னு தானே சொல்லணும், அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு கோபமா என்கிட்ட கோவப்படுற அப்படின்னு கேட்டுச்சான். அது என்ன எதிர்பார்க்குது, இந்த அடி வாங்கின பிறகும் அது சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா சொல்லணும்னு எதிர்பார்க்குது. அநேக சமயங்கள்ல மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா, தேவன் தனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போதும் அது விளங்கிக்கிடாம அவங்க தெய்வன்கிட்ட எதிர்த்து செயல்படுற ஒரு காட்சியை பார்க்குறோம். அது நமக்கு மோசத்தை தான் உண்டாக்கும். இப்போ ஏசாயா மனதுல ஒரு கவலை வந்துச்சு. என்னன்னா, ஏன் நம்ம ராஜா இறந்துட்டாரு. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு 5 தீர்க்கதரிசனம் கொடுத்திருந்தாரு ஏசாயாவுக்கு, தேசம் அழிய போகுதுன்னு சொல்லி. அப்போ ஏசாயா நினைச்சாரு, உடனே தேசம் அழிய போகுது, ராஜா இறந்துட்டாரு, என்ன ஆகும்னு பயந்தாரு. ஏன்னா அசிரியா ராஜாவுக்கு சமமா வல்லமையுள்ள ஒரு அரசனாக அந்த உசியா விளங்கினான். அப்போ அசிரிய தேசம் நம்ம நம்ம தேசத்தை அழிக்க போறது உறுதிதான், என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்துச்சு. இதுல ஒரு ஒரு முக்கியமான காரியம் நமக்கு கவனத்துக்கு தேவன் தர்றாரு. என்னன்னா, இந்த உசியா அப்படி வளர்ச்சி அடைந்துட்டே தான் இருந்தான். அப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, 2 நாளாகமம் 26 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் தேவனை தேட மனதிறங்கின காரியம் எப்போன்னா, அந்த சகரியாவின் நாட்களில் தேவனுடைய தரிசனங்கள்ல புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்கள்ல உன்னை தேவனை தேட இந்த உசியா மனதிணங்கி இருந்தான்னு சொல்லி. ஆக இவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பழகல, அந்த சகரியாவின் வார்த்தையை கேட்டு கேட்டு தான் செஞ்சிருக்கான். அநேக சமயங்கள சிலர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் போன பிறகு சபை நல்லாவே இல்லை, இந்த பாஸ்டர் இருக்க வரைக்கும் சபை நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த சபை யாரை பார்த்து வளர்ந்துருக்குன்னா, போதூர் சொல்ல கேட்டு தான் இருந்திருக்கு. போதூர் போன பிறகு அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ யாரை பார்க்கணும், யார் சொல்ல கேட்டு நடக்கணும், யாருக்கும் நமக்கு இடையில உறவு இருக்கணும்னா தேவனுக்கு நமக்கு இடையில உறவு இருக்கணும். போதர்கள் தலைவர்கள் மூலமா நல்ல செய்திகள் தகவல்கள் சொல்லப்படுற உண்மைதான். ஆனா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஆழமான உறவாக இருக்கணும். அந்த உறவு ஆழமாக இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு என்று நிலைத்திருக்க முடியும். இந்த உசியாவுக்கு தேவனோடு பழக்கம் சரியா இல்லை. இவன் இந்த தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு கேட்டு காரியங்களை செய்தான். ஆனாலும் தேவனை சார்ந்ததுனால தேவன் வெற்றியை கொடுத்தாரு. அது பிறகு அவர் இல்லாத நாட்கள்ல இவன் தேவனோடு அப்படிப்பட்ட பழக்கத்தை வைக்காம இவன் தன்னிச்சையாக செயல்பட்டதுதான் தேவனோடு அவனுக்கு உள்ள உறவு முறிந்து போன போது இப்படிப்பட்ட பாவத்தன்மைகள் பிசாசு உள்ளத்த வர்றதுக்கு அது வாய்ப்பா இருந்துச்சு. இப்போ ஏசாயா அப்படிப்பட்ட கவலையோட இருக்கிறாரு. என்ன ஆகும் தேசம் அப்படி கவலைப்படும் போது தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறார். என்னன்னா, ஏசாயா 6 உசியராஜா மரணம் அடைந்த போது அவருக்கு ஒரு காட்சி காணப்படுது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்போ அங்க ஆலயம் அவருடைய வஸ்திரத்தவங்களால் நிறைந்து பாக்குறாரு.
சேராபெண்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள்னு வசனம் சொல்லுது. அது எப்படி ஆண்டருக்கு மேலாக சேராபெண்கள் நிற்க முடியுமா அப்படின்னா, தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு, பக்கத்துல பணிவிடை செய்யறதுக்காக சேராபெண்கள் நிற்கிறாங்க. உட்கார்ந்துருக்க ஆள் பக்கத்துல ஒரு ஆள் நிற்கும் போது அது அவருக்கு மேலதான் காணப்படும், அப்படி இருக்கிறாங்க. அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா, அந்த நமக்கு சேராபெண்களை பத்தி தெரியும், அவங்களுக்கு எல்லாருமே 6 சட்டைகள், 2 சட்டைகளால தங்கள் கண்களை மூடி, 2 சட்டைகளால தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகள் அவங்க பறந்தாங்கன்னு சொல்லுது. பறந்தாங்கன்னு சொல்லாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி அவங்க தேவனை போட்டாங்க. இது வந்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி ஏசா சொல்லுவாரு. உன்னதமான நாங்க என்ன பொருள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, அது பறக்கிற சிங்காசனம், நகரக்கூடிய சிங்காசனம்னு சொல்லி. அது எப்படி நிற்கும் போதே பறக்க முடியுமா? அது எப்படி உயரமான சிங்காசனம் உன்னதமான சிங்காசனம்னா, அது நகரையிற சிங்காசனம் சொல்லி அங்க விளக்கம் சொல்லப்படுது. எசேக்கியேல் 1 பார்க்கும்போது கூட நகர சிங்காசனம்னா தேவன் எஸ்ரேமின் ஆலயத்தை விட்டு அப்படி வெளியே வந்து தெலாபீம் வரைக்கும் போனார்னு சொல்லி எசேக்கியேல் 1 பார்க்குறோம். இதில் தெலாபீமில் சிறைப்பட்டு போன யூதர்கள் இருந்தாங்க, அங்கே போய் தேவன் அவர்களோடு தங்கியிருந்தான்னு சொல்லி. இந்த வசனங்கள் நமக்கு ஒரு ஆறுதலை தரணும். என்னன்னா, தேவன் நம்மை ஒரு நாளும் விட்டு போகிறது கிடையாது. என்ன இக்கட்டான்னு சொல்ல வந்தாலும் தேவன் அதுதான் ஏசாயை காண்பித்தாரு. அந்த ராஜா இறந்துட்டான்னு சொல்லி நீ கவலைப்படாத, தேசம் என்ன ஆகும்னு கவலைப்பட, நீ யோசிச்சு கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அதான் சொல்லுவது, தேவனுடைய சிங்காசனம் காலியாக இல்லை. ஏன்னா தேவனுடைய சிங்காசனம் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அப்படி தேவன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இதைத்தான் தேவன் அவருக்கு ஏசாயாக்கு அன்றைக்கு காண்பித்தாரு. இப்போ இந்த இந்த 2 செட்டைகளால தன் முகத்தை மூடி, தன் கால்களை மூடி அப்படின்னு வருது இல்லையா? அதுக்கு யூத புத்தகம், ஒரு டார்கம்ங்கிற புத்தகத்துல என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த யூத விரிவுரை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2 கால் கை கண்களை 2 சிட்டைகளால் தன்னோட முகத்தை முடிக்கிறாங்க. அது வந்து பிறரை பார்க்காமல் அவங்க கவனமா இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் என்ன சொல்ல போறாரு, அவர் சொல்றதை கேட்கணும். அப்போ தங்க காதுகளை திறந்து வச்சு அவங்க கவனமா அங்கே தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்முடைய கவனம் சிதறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்களை மூடிக்கிறாங்களாம். 2 சிட்டைகளால் காலில் மூடிக்கொள்றாங்கிற காரியம் என்னன்னா, மரியாதை மரியாதை நிமித்தமாக நினைச்சாங்க 2 கால்களை மூடிக்கொள்றாங்கன்னு சொல்லி அந்த விரிவுரை சொல்லுது. தேவனுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்பதற்கு, அந்த வார்த்தையை உடனே செயல்படுத்துறதுக்கு அவங்க நினைச்சாங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க தூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ 2 செட்டைகளால் பறந்துன்னு வரும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுதலாம், அது என்னது நின்றார்கள்னு சொல்லியிருக்குது, பறந்துன்னு சொல்லியிருக்குதுன்னா அதற்கான அர்த்தத்தை நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போ சில பறவைகள் கூட இருக்கிற இடத்துலயே பறக்கிற மாதிரி இருக்க முடியும். ஹெலிகாப்டர் கூட அப்படிதான் நின்ற இடத்துலயே பறக்க முடியும். அதே போல இவங்க என்ன செய்றாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை கேட்டால் உடனே செயல்படுவதற்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, செழில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க. எபிரேய இலக்கணத்துல ஒரு வார்த்தையை அழுத்தி அழுத்தி மறுபடியும் சொன்னாங்கன்னா, அது அதோடைய அந்த தன்மையை முழுசா சொல்றதுன்னு அர்த்தம். நம்முடைய வார்த்தைகள் தமிழ்ல கூட பார்க்க முடியும். வெள்ளை வெளியேர்னு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பச்சை பசேல் இருந்துச்சு அப்படிம்பாங்க. அந்த வெள்ளை வெளியேர்னு பச்சை பசேல்னு அழுத்தி சொல்லும்போது அது முழுசும் வெள்ளையா இருந்துச்சு, முழுசும் பச்சையா இருந்துச்சுங்கிற அந்த பொருளை அது கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி எபிரேய இலக்கணத்திலையும் அது ஒரு ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொன்னாங்கன்னா அதை உறுதிப்படுத்துற மாதிரி. இங்க தூரில் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுன்னு சொல்லி ஓயாம சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன ஏன் பரிசுத்தர் அப்படின்னா, அவர் வித்தியாசமானவர், அவர் வேறுபட்டவர்னு சொல்றது. என்ன வித்தியாசமானவர்? பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் சாத்தான் ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன செஞ்சான்னா, தூரில் மத்தியில தேவன் அன்பற்றவர் கொடுமையானவங்கிற காரியத்தை அவன் சொன்னான். பூலோகத்திலையும் ஏவாளுடைய மனதில் ஒரு விஷத்தை அவன் விதைத்தான். என்ன சொன்னான்னா, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுங்கன்னா, அந்த விளக்கப்பட்ட கனியை நீங்க சாப்பிட்டுங்கன்னா, நீங்க உங்க கண்கள் திறந்துரும், நீங்க நன்மை தீமை இருந்து தேவர்களை போல இருப்பீங்கள் என்று தேவன் அறிவார் என்றதுன்னு அந்த சாத்தான் சொல்றான். இது ஆண்டருக்கு தெரியும், நீ நல்லா வந்துருங்கன்னு தெரியும், அதனால தான் அவர் தடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி அவரோட மனசுல ஒரு சந்தேகத்தை, அந்த விஷத்தை அவன் விதைக்கிறான். அப்போ அந்த தூதர்கள் சொல்றாங்க, அப்படி கிடையாது, என்னுடைய தேவன் பரிசுத்தமானவர், வித்தியாசமானவர், அவன் சாத்தான் சொல்ற மாதிரி கிடையாதுங்கிறத தான் இவங்க அழித்து அவங்க தேவன் பரிசுத்தர் பரிசுன்னு சொல்லி அவரை மையப்படுத்துற காட்சி பார்க்க முடியும். வேதம் சொல்லுது ஏசாயா 6:3 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லுது. இது ஆபுக்கு 2:14 பார்க்க முடியும். கர்த்தருடைய சமுத்திரம் ஜலத்தினால் இருந்திருப்பது போல பூமி கர்த்தருடைய மகிமை மகிமை அறிகிற அறிவினால் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. மகிமை அப்படிங்கும்போது பிரகாசம், வெளிச்சம். தேவன் அனைவருக்கும் சொந்தமானவர். அநேக சமயங்களில் சிலர் நமக்கு சொல்லுவாங்கல்ல, இது எங்க குலதெய்வம் அப்படிம்பாங்க. அது மாதிரி தேவன் ஒரு குலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, எல்லா ஜாதியிலும் எல்லா தேசத்துக்கும் எல்லா மக்களுக்குமே அவர் சொந்தமானவர் தான். ஆக தேவன் ஏசாயா 11:9 பார்க்கும்போது, என் பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் மேலே கேடு செய்வார் மேலே சொல்லிட்டு அங்கேயும் சொல்றது,
சமுத்திரம் ஜலத்தினால் நினைக்க போல பூமி கத்திரை அறிவால் இருந்திருக்கும் சொல்லி அவர் சொல்றாரு. நான் அவருடைய திரளான மகிமையால் இருந்திருக்கு சொல்லி ஏசாயா 11:10 பார்க்க முடியும். எப்படி தேவனே அறிகிற அறிவினால் இந்த பூமி நிறைந்திருக்கும் அப்படின்னா, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரகாசத்தை, வெளிச்சத்தை சொல்ற மக்கள் அவர்களால அந்த பூமி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏசாயா 11:57-15 தேவன் சொல்றாரு, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர் சொல்கிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசமடைகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் எடுத்து வாசம் பண்ணேன். தேவன் எங்க வாசம் பண்ணார்னா எஸ்லிம்லயோ இல்லை இஸ்ரேல் மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, யார் உள்ளத்துல நொறுங்குண்ட ஆவியோட பணிந்த ஆவியோட தேவனை தேடுறாங்களோ அவர்களிடத்துல தேவன் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் வேதம் சொல்லுது, தேவன் தங்கியிருக்கும் இடம் மகிமை உள்ளது. அவர் தங்கியிருக்கிற இடம் அவருக்கு ஏசாயா 11:10 பார்க்கிறோம். ஈசாயின் வேருக்காக ஜாதியில் விசாரித்து கேட்கும் போது அவருடைய நாமம் மகிமை உள்ளதா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. தாபர ஸ்தலம்னா தேவன் தங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தேவன் யார்கிட்ட தங்கியிருப்பாரு? அவருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவங்க தங்கியிருப்பாங்க. அவர்கிட்ட அப்போ நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது தேவனுடைய நாமானது மையப்படும். அவர் நம்ம மூலமாக தேவன் மையப்படுறதுக்கு அவர் ஆயத்தம் இருக்கிறாரு. தேவன் எப்படி மையப்படுவார்னா அவருடைய நாமத்தை அவருடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். என்னாகும் 14:20-21 ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனை கோபப்படுத்திய போது மோசையை தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆண்டவரே அவர்களை மன்னித்தணும்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா என்னாகும் 14:21 சொல்றாரு, அதாவது அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பு அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துற காரியமா இருக்குது. சங்கீதம் 86:9 பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் உண்டாக்கிய எல்லா ஜாதியிலும் வந்து முன்பாக உண்மை பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுது. நாமம் அப்படின்னு சொல்லும் போது அது தேவனுடைய குணத்தை குறிக்குது. இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும் போது அது தேவனுடைய மகிமையை இந்த பூமியில வெளிப்படுத்தும். அப்போ பூமி கர்த்தரை அறிவினால் இருந்திருப்போம். தேவன் நம்மகிட்ட அப்படித்தான் தேவனை நம்ம மையப்படுத்துறதுனா எப்படின்னா, நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை வாழ்க்கையில செய்யும்போது தேவனுடைய குணத்தை இந்த வாழ்க்கையில நாம் காண்பிக்கின்ற வேளையில அந்த தேவன் மையப்படுற ஒரு காட்சியை பார்க்க முடியும். தேவன் அதைத்தான் நமக்கு ஏற்பார்க்கிறார். நாம் அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக வாழணுங்கிற கருத்தை தேவன் ஏற்படுறாரு. சாத்தான் தேவன் நல்லவர் இல்லைங்கிற கருத்தை சொன்னான். அவர் தேவன் நல்லவர் என்று சொல்ற நாம் தேவனுடைய குணத்தை உடையவர்களாக வாழணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னும் ஏசாயா 6:4 பார்க்குறோம், அவருடைய வல்லமையுள்ள செயல்களால் அவரை மையப்படுத்தணும்னு சொல்லி ஆலயம் அந்த அவங்க பர்சன் கூட்டு சொல்றாங்க இல்லையா, அப்போ அந்த ஆலயம் புகையினா சொல்லும் பொழுது வாசல் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் இருந்ததுன்னு சொல்லுவோம். வெளிப்படுத்தல் 15:8 இந்த வசனத்தை பார்க்க முடியுது. தேவனுடைய மகிமையானது அவருடைய மகிமையிலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூருடைய 7 வாதைகள் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்க கூடாமல் இருந்துன்னு சொல்லி இந்த புகையினால ஆலயம் நிறந்துச்சு. யாரும் உள்ள போக முடியலையா. இங்கே ஏசாயால பார்க்கும்போது இந்த ஆலயம் புகையினால் இருந்த போது என்ன ஆச்சு? ஆலயம் புகையினால் நிறந்த பின்னரு யாருமே உள்ள ஆலயத்துல போக முடியாது. யாரும் போய் தேவன் பரிசுத்தம் சொல்ல முடியாது. இதுக்கு நமக்கு ஒரு விளங்கும்படியாக ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். தானியேல சிங்கக்கேபில போடுறாங்க இல்லையா. தேவன் இந்த தானியேல் மேல தரியராஜாவுக்கு ரொம்ப அன்பு. தனக்கு பிரியமான ஒருத்தன் அங்க சாக கிடக்குறானே சிங்கக்கேபிலன்னு சொல்லும் போது அந்த தரிய என்ன செய்யல, அன்றைக்கு அவனுக்கு சாப்பாடு வேண்டான்ட்டான், கீத வார்த்தைகள் வேண்டான்ட்டான், ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தன்னால் நேசிக்கப்படுகிற ஒருவன் அல்லது தன்னை நேசிக்கிற ஒருவன் அப்படி ஒரு சாகக்கூடிய ஒரு நிலையில கிடக்கும்போது இவனால் எப்படி சாப்பிட்டு நிம்மதியா சந்தோஷமா அவனால தூங்கி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அந்த அரசன் ஒரு மனிதனா இருந்து அந்த மனிதனே இப்படி செயல்பட்டான்னு பார்க்க முடியும். தேவனாய கர்த்தர், பாவமில்லாத கர்த்தர், எல்லா மக்களும் அவரால் உண்டானவங்க தான். தேவனுடைய சாயலில் பிடிக்கப்பட்ட எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தான். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கான அழிவு வரும்போது தேவனால் எப்படி இதை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால தான் வேதம் சொல்லுது ஆலயம் புகையினால் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி. இது இன்னும் சொல்ல போனா 1 அந்த பெலிஸ்தர் கூட தாவீது ராஜான போது பெலிஸ்தர் தாவீது சண்டைக்கு வர்றாங்க. தேவன் கிருபை செய்யறாரு, தாவீது பெலிஸ்தரை ஜெயிச்சிடறாரு. மறுபடியும் அவங்க கிபியோன்ல சண்டைக்கு வர்றாங்க. அப்பவும் தாவீது கேட்கும்போது ஆண்டு சொல்லுவாரு, நான் முசுக்கடி செடியினால உனக்கு அடையாளத்தை உண்டாக்குறேன், அந்த செடியில அந்த நுனியில இறைச்சல் கேட்கும்போது சண்டைக்கு போன்னு சொல்றாரு. அவன் கிபியோன்ல இருந்து காசேர் வரைக்கும் அந்த பெலிஸ்தரை முறியெடுத்தான்னு பார்க்குறோம். எசேக்கியேல்ல பார்க்குறோம், தேவன் துன்மார்க்கனுடைய அழிவை தேவன் விரும்புவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனுக்கு யாரையும் அழிக்கணும்னு ஆசை கிடையாது. இன்னும் ஏசாயா சொல்லும்போது அவர் சொல்வாரு, இது அபூர்வமான கிரியை அடிம்பாரு. அபூர்வமான கிரியைன்னா யாரையும் அழிக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம்தான்.
ஆனா அந்த காரியம் நிகழ்ந்தது. தேவன் என்ன செய்யணும், வேற வழி இல்லாம அந்த பாவிகள் அப்படி பிரச்சனை பண்ணின்ற வழியில தேவன் அவங்க அழிக்கிறாரு. ஆனா அழிக்கிறது தேவனுக்கு ஒரு பிரியம் இல்லாத காரியம். இப்போ அந்த ஏசாயா 28, 21 பாக்குறோம். அபூர்வமான கிரியையை பார்க்கிறோம். கர்த்தர் தமது கிரியையாகி அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகி அபூர்வமான வேலையை செய்யவும் அவர் பெராசிம், அதான் பார்த்துட்டோம் இப்போ, அந்த மலையில் எழுந்தது போலவும் கிபியோனின் பள்ளத்தாக்கில் அவர் கோபம் கொண்டது போலவும் கோபம் கொள்ளான்னு சொல்லி, தேவனுக்கு இதெல்லாம் அபூர்வமான காரியம். தேவனுக்கு இப்படி இது யாரையும் அழிக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனா அப்படி அழிந்து போக முடியாது அவங்க செயல்படும் போது தேவனால் என்ன செய்ய முடியும், அதான் பார்க்குறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த சேராபின் பறந்து வந்து ஏசாயோட உதடுகளை தொட்டான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இவருக்கு காது சேராபின்ட்டு ஆண்டு சும்மா வந்து சேராபின் அந்த அக்கினி கடலை வச்சு ஏசாய உதரத்தை தொட முடியுமா? தேவன் சொல்லியிருப்பாரு, சொன்னோன்னே வந்து தொடுறாரு. அது ஏசாய கால விழல விழுந்து அவர் நினைச்சிருப்பாரு, இப்படி ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த அக்கினி கடலை கொண்டு போய் குரட்டால எடுத்துக்கொண்டு ஏசாய உதர தொடுன்னு சொன்னாரு அப்படின்னு இவர் காலில் விழுந்து எழுதியிருப்பாரு. ஆனா இவர் காதில் விழல, தூதர்கள் சேராபின் காதில் விழுது, உடனே நாங்கள் செயல்படுறாங்க. அதாவது தேவன் சொன்னா சொன்ன மாத்திரத்தையே செய்துக்குங்க, ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியை தான் பார்க்க முடியுது. இப்போ அந்த உதட தொட்ட மாத்திரத்துல ஏசாயா வித்தியாசமா மாறிடுறார். அநேக சமயங்கள்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளுங்கும் போது நமக்கு மற்றவங்களை பத்தி ஒரு இலக்காரமான எண்ணம், நான் தான் பெரியவன் அப்படின்னு மற்றவங்களை மதிக்காம இருப்போம். ஆனா யாரு தான் பாவிங்கிறத உணர்ந்து தேவன் தேவன் மேலானவர் உணர்றோமோ அப்போதான் அவருடைய வாழ்க்கை மாறும். அந்த ஒரு மாற்றத்தை ஏசாயா தீர்க்கதரிசியில பார்க்க முடியுது. அது வரைக்கும் மற்றவங்களை ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம். அப்போ இப்போ அந்த தூதன் தேவனுடைய கிருபையால அந்த அக்கினி தலையில தொட்ட அவர் உதடுல தொட்ட மாத்திரம் அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உள்ள மனுஷன், அசுத்த உள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணேன்னு சொல்றாரு. பிறர் மேல பிறரை போல தானும் பாவிங்கிற உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நாம் இந்த தேவனுடைய மகிமை உணர்கின்ற வேளையில, தேவனை நாம் விளங்கின்ற வேளையில தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற முடியும். இன்னும் நான் நேரம் என்னால் வசனங்கள் வாசிக்காம சொல்லிட்டு போறேன். தேவன் சொல்றாரு, சொல்றதாக வரும், அவர் இந்த ஜனங்களுடைய இதயங்கள் எல்லாம் கொளுத்ததாக்கி அவங்க கண்களை மூடி போடு, காதலை மந்தப்பட்டு அப்படின்னு. இப்படிலாம் நடக்குமா, தேவன் செய்யலாமான்னு நம்ம கேட்கக்கூடாது. செய்யலாமா கேட்டே தவறு. தேவன் செய்வாரான்னு நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும். ஆனா இதற்கான விளக்கம் புதிய ஏற்பாடுல சொல்லும்போது என்ன சொல்லுக்குன்னா, தேவன் ஆண்டவரும் சொல்றாரு, பவுலும் சொல்றாரு, அவங்க நினைச்சாங்களாம், தேவனுடைய இது தங்களுடைய இதயத்தை கொளுத்ததாக்கி தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள், தங்கள் காதுகளை மந்தமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு. ஆக செய்யற காரியம் ஒரு காரியம்தான். அதை இவங்க எப்படி அதை பார்க்குறாங்கன்னா, இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் அந்த தேசத்தை வேவுப்பாக்குவதற்காக மோசே 12 பேர் அனுப்பி விடுறாரு இல்லையா, 12 பேரும் அந்த அரக்கர்களெல்லாம் பார்த்தாங்க, நெடிய மனிதர்களை பார்த்தாங்க, அந்த காட்சியில் பார்த்தாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொன்னாங்க, அங்கெல்லாம் போக முடியாது, நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம வெட்டுக்கு அவங்க பாரு வெட்டுக்கு போல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. துர்ச்செய்தியை பரப்பினார்கள் வேதம் சொல்றது. ஆனால் 2 பேர் யோசாவும் காலேப் என்ன சொன்னாங்க, இல்லை நாம் போய் வெற்றி கொள்ளலாம்னு சொன்னாங்க இல்லையா. இன்னும் உதாரணம் பார்க்கும்போது பார்வன் ராஜா அந்த சமயத்துல தேவன் கல்மழையை உண்டாக்கப்படுற கல்மழை ஒரு வாதையா வருது. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரரை வெளியே விடாம தன் மிருக ஜீவன்களை வெளியே விடாம இருந்த அந்த மக்களுடைய எய்ப்தியர்களா இருந்தாலும் அவங்களுடைய மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டுச்சு, வேலைக்காரர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா மன கடினத்தின் நிமித்தமாக அதை அலட்சியம் பண்ண அந்த எகிப்தியருடைய மிருகங்கள் அழிந்துச்சு, அந்த வேலைக்காரர்கள் அழிந்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக ஒரே செயல் தான், அதை எப்படி நாம் செயல்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் அந்த காரியங்கள் அமையுது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகின்ற வேளையில், ஆக தேவன் யாருடைய கண்களையும் அவர் மூடி போடுறதோ, யாருடைய காதுகளையும் மந்தப்படுறதோ, யாருடைய இதயத்தையும் கொளுத்ததாகவே கிடையாது. அவர் செயல்படும் போது நாம் தான் நினைச்சோம், நம்ம கண்களை மூடிக்கொள்றோம், நம்ம காதுல மந்தப்படுத்துறோம், நம்ம இதயத்தை கொழுத்ததாக்குறோம். ஆக ஏற்றுதல் கர்த்தாவாக பார்வன் செயல்பட்டான், காரண கர்த்தராக தேவன் இருந்தார். அவன் அந்த காரியத்தை செய்தான், அப்ப தேவன் அது காரணத்தை விளைவிக்கிறான்னு பார்க்குற முடிய, தேவன் ஒரு நாளும் அன்பற்றவரும் கிடையாது. அவரு யாரையும் அநியாயமா அவரை அழிக்கிற ஒரு தேவன் கிடையாதுன்னு பார்க்க போறோம். அன்பான தேவன். மகிமைன்னு சொல்லும்போது அது மன்னிப்பை குறிக்குது. மன்னிப்பை குறிக்குன்னா தேவன் மன்னிக்கிற குணமுடையதா இருக்கார். அந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்போ மோசை தேவன்கிட்ட மன்னின்னு சொல்லும்போது ஆண்டவர் மன்னித்தேன்னு சொல்லி சொல்றாரு. நாமும் பிறரை மன்னிக்கிறவர்களா இருக்கணும், அந்த மோசையை போல பிறருக்காக ஜெபிக்கிற மக்களா இருக்கணும். ஜெபங்கும் போது வார்த்தைகளால் மட்டும் இல்லாம செயல்படுத்தணும். ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. அப்போ மக்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நீ உதவி செய்ய, எங்களுக்கு மழை இல்லாம அப்படி நாட்டுல கஷ்டமா இருக்கு, பஞ்சமா இருக்கும்போது ஒரு செல்வந்தர் தான் ஜெபம் பண்றாரு. மக்களுக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நிறைய தானிய மூட்டைகள் குறைஞ்சிருந்துச்சு. என் மகன்கிட்ட கேட்டா, என்னப்பா நிறைய தானிய மூட்டைகள் இருந்துச்சு, என்ன இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு சொன்னா, அப்பா நீங்க தானே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்க பிறருக்கு உதவி செய்யணும்,
இல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஜெபம் பண்ணாங்க. நீங்க போன பிறகு தேவன் என்கிட்ட பேசினாரு. அப்பா ஜெபம் பண்ணாங்கல்ல, நீங்க செயல்படுத்தணும்ல. ஏழை மக்களுக்கு போக வேண்டிய வீட்டில் இருக்க தானியத்தை கொடுன்னு சொன்னாரு, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அநேக வார்த்தைகளால நாம சொன்னா மட்டும் போதாது, வாழ்க்கையால தேவனுடைய குணத்தை நாம் வெளிப்படுத்துற மக்களா இருக்கணும். பிறருக்காக ஜெபிப்பதும் செயல்படும் முக்கியமான ஒரு காரியம். அன்றைக்கு ஏசாயா தன்னை உணர்ந்து கொண்ட போது தேவன்கிட்ட ஒரு காரியம் கேட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? தேவன் கேட்டாரு, யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னு சொல்லி தேவன் கேட்டபோது ஏசாயா சொன்ன பதில், ஆண்டவரே என்னை அனுப்பும், இதோ அடியேன் இருக்கிறேன், நீ அனுப்ப சொன்னாரு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அன்றைக்கு தமஸ்கு முதல்ல ஆபிரகாம் பார்ப்போம். ஆபிரகாம்கிட்ட தேவன் போன்னு சொன்ன போது வேதம் சொல்லுது, தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். இது எவ்வளவு மேலான ஒரு காரியம். நாங்க போனா எனக்கு அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கும், எனக்கு தண்ணி வசதி இருக்குமா, நான் நல்லா சுமூகமா வாழ முடியுமாலாம் அவர் கேட்கல. போகும் இடம் இன்னது தெரியாமல் புறப்பட்டு போனேன் அந்த ஆபிரகாம் போல. தமஸ்குல அந்த இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துல கஷ்டப்படுத்தணும்னு அந்த பவுல் போயிருந்த வேளையில கர்த்தர் அவனை சந்தித்த போது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் அப்படின்னு கேட்டான். அது மாதிரி சாமியில் ஆண்ட கூட்ட போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்டேன்னு சொன்னான். இங்கே தேவன் கேட்டார் ஏசாயா சொல்லும்போது, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னு ஏசாயா சொல்றாரு, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கேன் அனுப்புன்னு சொல்லி. கர்த்தர் அப்படித்தான் ஆசைப்படுறாரு. எப்படி அந்த சேராபீன்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு தங்கள் காதலை திறந்து வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும்னு அவ்வளவு கவனமா இருக்காங்களோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வேலையை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும்னு தான் ஆண்டு ஆசைப்படுறாரு. சொன்ன மாத்திரத்திலே உடனே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் தான் தேவன் தேடுறாரு. நாம் செய்யற வேலை வித்தியாசமான வேலையா இருக்கும். நாம் செய்யற வேலையெல்லாம் யாருக்காக செய்யணும்னா, அது ஒருவேளை பிரசங்கம் பண்ற வேலையா இருக்கலாம், பாடல் பாடுற வேலையா இருக்கலாம், இல்ல ஆசிரியர் பணியா இருக்கலாம், இல்ல எந்த பணியா இருந்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தேவன் பார்க்கிறார் என்றும் தேவனை மகிமைப்படுத்த முடியாம அந்த வேலையை நம்ம செய்யணும். மற்றவங்க பிரசங்கம் பண்ண விட நம்ம பிரசங்கம் வித்தியாசமா இருக்கணும். மற்றவங்க பாடுறத விட நம்ம பாடல் வித்தியாசமா இருக்கணும். மற்றவங்க ஆசிரியர் பாட கற்றுக் கொடுக்கறத விட நம்ம அதாவது என்னன்னா முழு மனதோடு தேவனுடைய கிருபையை பெற்று வித்தியாசமா அக்கறையோட ஆசையோட ஏனோ தானோன்னு செய்யாம அப்படி செய்யணும். நாம் செய்யற வேலை தேவனுக்காக செய்யற வேலைங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனசுல இருந்துச்சுன்னா நம்முடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்கணும். ஏனோ தானோன்னு செஞ்சா அந்த வேலை உருப்படியா இருக்காது. கர்த்தருடைய வேலைன்னு செஞ்சா தான் அந்த கர்த்தருடைய குணமானது அங்கே வெளிப்படும். நம்ம செய்கிற வேலையை பார்த்து நம்ம நிறுவனத்தில் உள்ளவங்க, ஸ்தாபனத்தில் உள்ளவங்க அவங்க யோசிக்கணும், மற்றவன் வேலையோட வேலை வித்தியாசமா இருக்குது, மற்றவன் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் இவன் கற்றுக் கொடுத்துருக்கோம், மற்றவங்க பிரசவம் பண்றதுக்கும் இவன் பிரசவம் பண்றதுக்கும் இவன் செய்யற எல்லா வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஒரு தனித்துவம் காணப்படணும். அதுதான் தேவனுடைய நாமத்தை அப்போ அவங்க வழங்கிடுவாங்க. ஓ இவன் தேவனுடைய பிள்ளைங்க, அதான் செயல்படுறாங்கன்னு. அநேக சமயங்கள நாம சிலரை பார்த்தோன்னா இவெல்லாம் ரட்சிக்கப்படுவானா, இவன்கிட்ட போய் சத்தியத்தை விட்டு என்ன பிரச்சனை நினைக்கலாம். ஆனா எல்லாருமே தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டவங்க. யார் ரட்சிக்கப்படுவாங்க, யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனா தேவன் நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. இந்த குரூஸ் திவரன் ஒரு பாடகர், அவர் பாடும்போது சொல்லுவாரு என்னன்னா, சிலுவையிலே தொங்கும் இயேசு எங்கே செல்வார், எங்கும் நடந்து செல்லும் நான் அவரை செல்வேன்னு சொல்லி. தேவன் இன்றைக்கு நம்ம தான் எதிர்பார்த்திருக்காரு. நாம் அவருடைய வேலையை செய்வோமான்னு அவர் காத்துட்டு இருக்காரு ஆண்டவர். எப்படி இந்த சேராபின்கள் தேவன் சொல்வதை கேட்டு செய்வதற்கு ஆயத்தமா இருந்துச்சோ அப்படி நாம் இருக்கணும்னு ஆண்டு ஆசைப்படாரு. இன்னும் இல்லாம நாம் செய்யற வேலை தேவனுக்கென்று செய்யறோம், தேவனுடைய பிரதிநிதிகளா செய்வோங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த வேலை வித்தியாசமான இருக்கும். ஹால் மாட்டின்றவரு ஒரு அனுபவத்தை சொல்றாரு. என்னன்னா அந்த ஹால்மாட்டின் ஒரு அந்த போதகர் ஒரு நாள் ஆலயத்துல பிரசங்கம் பண்ணாரு. இப்படி பிறருக்கு உதவி செய்யணும், தேவனுக்கு சேவை செய்யணும், நம்ம செய்யற சேவை தேவனுக்கு செய்யற சேவை, இந்த உலகத்தில் உள்ளவெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செய்தி முடிஞ்ச உடனே சவி போதகர் வேகமா வந்தாரு. வந்து சொன்னாரு, பாஸ்டர் உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் உள்ளத்துல நான் உணர்த்தப்பட்டேன். இனி நானும் பிறருக்கு அப்படி சேவிச்சேன்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்களுக்கு அப்படி யாருக்கான உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட எனக்கு எப்போனாலும் சொல்லுங்க பாஸ்டர், நீங்க எப்போ சொன்னாலும் நான் வந்து அந்த வேலையை செய்ய ஆயத்தமா இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அன்றைக்கு மாலையிலேயே போவதற்கு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. அப்போ அந்த தொலைபேசியில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு விதவை, எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு சரியா நடக்க கூட முடியாது, அந்த பையனுக்கு ரொம்ப சோம்பல, அவனை மருத்துவர்கிட்ட கூட்டு போனோம். ஆனா நான் அந்த பையனை எப்படியாவது கஷ்டப்பட்டு மருத்துவர்கிட்ட கூட்டு போனோம்னா அடுத்த 3 பிள்ளைங்களை கவனிக்க ஆள் இல்லாம கஷ்டம். ஐயா உங்க சபையில யாராவது எனக்கு உதவி செய்கிற ஆள் அனுப்ப முடியுமா, எனக்கு இந்த வேலையை செய்து அனுப்ப முடியுமான்னு அந்த பாஸ்டர் அந்த அம்மா கேட்டாங்க. அப்போ சொன்னாரு, அம்மா நான் கொஞ்சம் பொறுத்து உங்களுக்கு பதில் சொல்றேம்மான்னு சொல்லிட்டு அவரு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அன்றைக்கு தானே மூப்பர் வந்து கேட்டு போனாருன்னு சொல்லிட்டு மூப்பருக்கு அழைப்பு கொடுத்தார் தொலைபேசியில. ஐயா அப்படி ஒரு வேலைன்னா அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் அதுக்கெல்லாம் போக முடியாது பாஸ்டர், எனக்கு அது போனாலே ஒரு 1/2 நாள் வேலை போயிருமே அப்படின்னாரு. அப்போ பாஸ்டர் சொன்னாரு, நீங்க இன்னைக்கு தானே சொல்லிட்டு போனீங்க என்கிட்ட, அப்படி வேலைன்னா சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, இப்போ தேவன் உங்களை அழைக்கிறாரு, தேவன் வேலை கொடுக்குறாரு, நீங்க மாட்டேன்னு மறுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் யோசிச்சுட்டு,
சரி நான் போறேன் பாஸ்டர்னாரு. ஆனா இவருக்கு மனசே இல்ல. அறகுற மனசோட தான் நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லிருங்க அந்த அம்மாட்டனாரு. அப்போ போதூரம் அந்த அம்மாட்ட தெரிவிச்சிட்டாரு. மறுநாள் காலையில இந்த மூப்பர் தன்னுடைய கார்ல அந்த பையனை கூட இருக்கா போறாரு. அந்த அம்மாவால அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கார்ல வைக்க கூட முடியாத சூழ்நிலை. அந்த பையனுக்கு நடக்க முடியாது சரியா. அதனால வேற வழியே இல்லாம எரிச்சலோட அந்த மூப்பர் அந்த பையனை தூக்கி கொண்டு தன்னுடைய கார்ல வச்சுக்கிட்டு காரை கிளப்புனாரு. இப்ப அந்த பையன் அவர்கிட்ட கேள்வி கேட்டான். அவரு அந்த பையனை பார்த்து, என்னம்மா செய்யுது உனக்கு, உன் பேர் என்ன, உனக்கு கஷ்டமா இருக்கு, அது கூட அவர் கேட்கல. ஏன்னா அவருக்கு தான் வேலை செய்ய இஷ்டமே இல்லையா, விருப்போட தான் அந்த வேலையை செஞ்சாரு. அப்ப அந்த பையன் அவரை பார்த்து கேட்டான், அங்கிள் நீங்க தேவனான்னு கேட்டான். இவர் உடனே, தேவனா, நானும் தேவன் இல்லைன்னாரு. ஏன் அப்படி கேட்கிறேன்னாரு. அப்ப சொன்னா, எங்க அம்மா ராத்திரி சத்தம் போடு ஜெபம் இருந்தாங்க. ஆண்டவரே நீர் தான் வரணும், ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாற்றும், என் பிள்ளைகிட்ட பிரச்சனை, உதவி செய்யும், உதவி செய்ய வரணும் வரணும் எங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க காலையில வந்திருக்குங்க, அதான் நான் நீங்க தேவனான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்ல நான் தேவன் இல்லைன்னாரு. அப்ப அந்த பையன் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான், நீங்க அப்ப தேவன்கிட்ட வேலை செய்றீங்களா, அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களான்னா. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படியே அவனை பார்த்தாரு, கண்ணுல கண்ணீர் வந்துச்சு, உணர்ந்தாரு தன்னுடைய வேலையை. அப்போ சொன்னாரு, தம்பி நான் இப்பதான்ப்பா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஆண்டவர்ட்டேன்னு சொன்னாரு. அப்போதான் அவர் தான் செய்யற வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு உணர்ந்தாரு. இந்த உலகத்துல நாம் செய்யற வேலையை தேவனுக்காக செய்யறோம், தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறோம். தேவன் சொல்றாரு, காரிருளில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி சாலமோன்ட்ட சொன்னாரு. ஆனா வேதம் சொல்லுது, யாக்கோபுல சொல்லும்போது, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லுது. அப்ப எது உண்மை? காரில் வாசம் பண்ணுகிறாரா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறாரா அப்படின்னா, இந்த உலகத்துல சாத்தான் எல்லாரும் மனுஷனையும் விஷத்தை விதைச்சு வச்சிருக்கான். தேவன் மோசமானவர், அன்பற்றவர், கொடுமையானவர். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா மோசமான காரியங்களுக்கும் தேவன் தான் காரணம்னு சொல்றான். அவன் சொல்றான், தேவன் அன்புள்ளவரா இருந்தா ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க? சொல்லுவாங்கல்ல, பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டில ஆட்டின கதைங்க மாதிரி, அவனே இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா அமைந்து உலகத்துல எல்லா துன்பத்தையும் பிரச்சனையும் இல்ல அழிவையும் மோசத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு அவன் தேவனை கை காட்டுறான். அப்போ அதை அறியாத மக்கள், தேவனை அறியாத மக்களுக்கு தேவன் எப்படிதான் இருக்காரு, கார் இருளில் இருக்கிறவராக தான் இருக்கிறாரு. அப்போ நாம் தான் தேவன் அவருக்கு உலகத்தின் சின்ன வெளிச்சம் போட்டு காமிக்கணும். சேரக்கூடாத ஒளியில் வாசம் முடியாத தேவனை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற வேலையை தேவன் கொடுத்திருக்காரு. எப்படி நம்ம காட்ட முடியும்? நம்முடைய அன்பினால, நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய செயலினால, நாம் செய்யற செயல் வித்தியாசத்தினால, நம் காட்டுகிற அந்த தேவனுடைய குணத்தை நாம் வெளிப்படுத்தின வழியில தேவன் அன்பானவர் உலகத்துக்கு காட்ட முடியும். அப்படி அப்போ தேவன் கேட்கிறார், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு தேவன் கேட்கின வழியில, இதோ அடியேன் இருக்கேன், என்னை அனுப்பும் சொல்லி நாம் தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவாராக. ஆமென்.